தமிழ்நாட்டில் இன்றும் உயிருடன் இருக்கும் 3 கடவுள் சிலைகள். நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. முதல்ல 18ஆம் படிக்கிறப்ப சமையோட கதவுக்கு பின்னாடி இருக்க மர்ம சிலை. இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. இந்த கதவு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் திறப்பாங்க. அப்ப திறக்கும் போது உள்ள எதுவுமே இருக்காது, நுழைவு வாயில் மட்டும் தான் இருக்கும். உண்மையாலுமே இந்த கதவுக்கு பின்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி கருப்பசாமி சிலை ஒன்று இருந்ததாமா. அந்த சிலை உயிர் பெற்று எழுந்து நடந்து அந்த பக்கத்தில் இருக்க மலைக்கு போனதா பல மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த கதவை பாதுகாக்கிறதுக்காக அந்த சிலை இரவு நேரத்துக்கு மட்டும் அந்த இடத்துக்கு வருதாமா. ரெண்டாவது சமயபுரம் மாரியம்மன் சிலை. இந்த சிலைக்கு அபிஷேகமே பண்ண மாட்டாங்க. காரணம், இந்த சிலை முழுக்க மூலிகையால் உருவாக்கப்பட்ட சிலை இருக்கு. அந்த சிலை எதை வச்சு உயிரோடு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துக்கு அந்த சிலை வரதுக்கு முன்னாடி பயங்கரமான கோவத்தில் இருக்கு. அந்த முகமே பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கரமா இருந்திருக்கும். ஆனா இப்போ நீங்க அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த சிலை ரொம்ப சிரிச்ச முகத்தோட ரொம்ப சாந்தமா இருக்கும். அந்த சிலையோட முகம் மாறி இருக்கு. அதனால தான் அந்த சிலை உயிரோடு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சமயபுரம் கோயிலுக்கு ரெகுலரா பல வருடங்களுக்கு போயிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் அந்த அம்மன் சிலை ரொம்ப உக்கரமா ரொம்ப கோவத்தோட முகத்தோட இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த அம்மன் சிலை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாந்தமா ரொம்ப சந்தோஷமான முகத்தோடு இருப்பாங்க. மூணாவது ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்க ராமானுஜர் சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த சிலைக்குள்ள ஒரு உடல் இருக்கு. அதாவது ராமானுஜரோட உடல் அந்த சிலைக்குள்ள இருக்கு. இந்தியாவிலே ஒரு கோயிலுக்குள்ள பதப்படுத்தப்பட்ட இறந்தவரோட ஒரு உடல் இருக்குன்னா அது இந்த ராமானுஜர் அவர்களோட உடல் மட்டுமே.